நேற்றைய தினம் நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு மீடியாவும் பார்த்து ராத்திரி டிபேட்டில் இருந்தேன், ஒரே சிரிப்பு சொன்னேன், அப்பயே கொஞ்சம் சொல்லிட்டேன். நேற்றைய தினம் பியூஷ் கோயல் என்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நியூஸ். அவர்கள் இங்கே பேச வரவில்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை. அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். 75 சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும். அந்த 75 சீட்டில் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 65 + 1 இருக்கு இல்லைங்களா, அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும். ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி, பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்கள். ஆகவே இந்த 75 வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக அலைகிறார்கள் பாருங்கள், தலைவர் வழி அம்மா வழின்னு சொல்லி. இந்த அனாதைகள், அரசியல் அனாதைகள் இருக்காங்க, ஒரு 2-3 பேர், அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்க எங்கே சுற்றினாலும் அந்த பம்பரை சுற்றி விட்டோன்னே கீழே விழும், அது பிஜேபிட்டு தான் போய் விழும். அவங்க 1000 சொன்னாலும் நம்பாதீங்க. ஆகவே அவர்கள் பிஜேபியோடு மறைமுகமாக உடன் இருக்கிறார்கள். வெளியில் வரன்றாங்க, உள்ளே போகிறன்றாங்க. ஆகவே பிஜேபி விட்டு அவர்கள் வரமாட்டார்கள், அழைத்தால் போய்விடுவார்கள். அவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்துக்கிறோம். 75 சீட்டுக்கு ஒரு சீட்டு குறையக்கூடாதுன்னு தான் நேற்று சொல்ல தான் வந்தாங்க. அவங்க எதுவும் கேட்டு வாங்குகிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, பெறுகிற நிலையில் இல்லை. குடியா இந்த சீட்டை அன்றைக்கி எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டியோ அது மாதிரி இதை கொடுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் நம்ம தகராறு பண்ணறான் பழனிசாமி. இல்லை இது இப்படி அது அப்படின்னாராம். அவங்க அப்செட்டாக கோபமாக போனதாக செய்திகள் நம்பகப்பூர்வமாக கிடைத்திருக்கு. இன்றைக்கி ஒரு செய்தித்தாள் கூட எழுதியிருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் எழுதியிருக்கு. நான் 75ங்கிற அவங்க வேறு ஏதோ ஒரு ஃபிகரை போட்டு எழுதியிருக்காங்க. ஆகவே 75 சீட்டில் பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடித்து நிற்கிறது. ஆகவே பழனிசாமி அப்புறம் அமித்ஷா நெக்ஸ்ட்டு வர போகிறாரு. ஹோம் மினிஸ்டர் வந்தார்னா आवो बैठो साइन करो, साइन ले ஃபைல் ले लो அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டி டெல்லியிலையும் இங்கேயோ உட்காந்து சைனை வாங்கிட்டு விட்டுருவாங்க. 75 சீட்டை கொடுத்து தான் அவனுக்கு பழனிசாமி, வேறு வழியே கிடையாது. இதுதான் நேற்றைய தினம் நடந்தது. ஆகவே நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அவங்க இவங்க பேரையும் சொல்லி 75 சீட்டை கேட்டிருக்காங்க. ஆமாம், அதுதான் உண்மைதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் கேட்டு வாங்கி கொடுத்தானே ஆகணும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதான் இல்லை. இது என் நண்பர் இப்போ அருமையான கேள்வி கேட்டார். டெபாசிட் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை நினைப்பார்? இதில் ஒரு 75 ஆகட்டும், அதில் 234 மீதி ஆகட்டும், எப்படியும் டெபாசிட் எல்லா இடத்துலையும் போகுது. இதுக்கே இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சிரிக்கிறேனே தவிர எனக்கு இதில் ஒரு இடமும் ஜெயிக்கின்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது.